வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நான் பாலகோபாலா பக்தை, உங்கள் சகோதரியான லதா பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் டாபிக் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாம் உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் இந்த நியூ இயரிலிருந்து 10 தீர்மானங்களை நாம் எடுப்போம். இந்த 2024 நாம் நிச்சயம் வெற்றி காண்போம். மகிழ்ச்சி அடைவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நாம் இதை கட்டாயம் செய்ய ஆரம்பிக்கலாம். வாருங்கள். நியூ இயர் தீர்மானங்களில் முக்கியமானது ஒன்று. நாம் என்ன செய்வோம் என்று பார்ப்போமா? முதல்ல என்ன செய்யணும்? உடற்பயிற்சிக்கான முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுப்போம். என்னன்னு பார்த்தங்கன்னா, ஒரு நாளைக்கு காலையில் எப்படியாவது அரை மணி நேரம் யோகா மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுவோம். டெய்லி ஈவினிங் 30 to 40 நிமிஷம் வாக்கிங் போக பிராக்டிஸை வழக்கமாக மாற்றுவோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த இரண்டையும் நாம் தவிர்க்கவே கூடாது. அடுத்தது 2வது என்னன்னு பார்த்தங்கன்னா, நல்ல உணவை நாம் பின்பற்றுவோம். என்ன நல்ல உணவு அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது உணவு. அதில் நம்ம காலையில் நிறைய ஃப்ரூட்ஸு, மத்தியானம் நிறைய காய்கறிகள், புரோட்டீன் மற்றும் மல்டிகிரெயினை ஃபஸ்ட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். உணவை தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமாக இருப்போம். தயவு செய்து ஒயிட் சுகர் எடுக்கவே வேண்டாம். பனம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை எடுப்போம். நொறுக்கு தீனியை குறைப்போம். நாம் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் நம்முடைய டைஜஷன் பவர் நல்லபடியாக இருப்பதற்கும் நமக்கு என்ன முக்கியம்? தண்ணி. அந்த தண்ணி எப்படி குடிக்க வேண்டும் என்று நாம் நாம் தண்ணீர் குறைந்தது 2.5 to 3 லிட்டர் தண்ணியை ஞாபகமாக குடிப்போம். சில சமயம் நாம் வெளியில் போவோம், இல்லை ஏதாவது ஒர்க் இருந்தால் நான்லாம் தண்ணி குடிக்க கூட சமயத்தில் மறந்துடுவேன். அதனால தான் டைம் டேபிள் போட்டு கூட தண்ணியை நான் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். இல்லாட்டி நமக்கு நிறைய யூரின் இன்ஃபெக்ஷன், டைஜஷன் பவர்லாம் இல்லாமல் நமக்கு போயிடுது. அதனால் நம்ம என்ன செய்வோம்? மற்றும் நம்மளுடைய இந்த செரிமானத்தன்மைக்கும் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை அதிகரிக்கவும் இப்படி நமக்கு சிறந்த ஆற்றலுடைய அளவை பராமரிக்க நமக்கு உதவுகிறது. எது? இந்த தண்ணிச்சத்து. ஆனால் இந்த வருடத்திலிருந்து நாம் அனைவரும் தண்ணீருடைய அளவை 3 பாட்டில்களில் பிடித்து வைத்து நாம் அதை கரெக்டாக குடிக்க ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போதுமான தூக்கம். இந்த தூக்கம் தான் எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நானும் இனிமேட்டு இந்த 7 to 8 hours ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நானும் அடுத்த வருஷத்துலேருந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன். தூக்கத்துக்கும் எனக்கும் ரொம்ப ஏகபோகம். அதனால் நாம் அனைவரும் படுக்க போகும் முன் நாம் ஏதாவது நல்ல கிருஷ்ணன் கதைகளை அல்லது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தூங்கினால் நம்மளை அறியாமலே நாம் தூங்கி விடுவோம். நான் கண்ட அனுபவம். தூங்கினால்தான் நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புக்கெல்லாம் நல்ல வலிமை பெறும். அடுத்து நாம் பார்க்க போவது என்ன என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்கு மன அழுத்தம். நாம் அனைவரும் பாஸ்டை பற்றியே நினைக்கக்கூடாது. நிறைய கெட்ட நினைவுகள் மற்றும் கஷ்டப்பட்ட நினைவுகள் பதிய வைத்து ரொம்பவே மன அழுத்தத்திற்கு நாம் அனைவரும் ஆளாகிறோம். இதற்கு தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகள் நம் மன அழுத்தத்தை குறைக்கும். அதாவது என்னன்னா, கடவுளிடம் மனம் செலுத்தி நிறைய ஸ்லோகங்களை சொல்வது, இதுதான் என்னுடைய மன அழுத்தத்தை இல்லாமல் வைத்திருக்க காரணமாக இருக்கிறது. அடுத்து நமக்கு முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னன்னு என்று பார்க்கலாமா? டிவி பார்க்கும், செல் பார்க்கும் நேரத்தை நாம் குறைக்க இந்த வருடம் கட்டாயம் அதை ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். எனக்கெல்லாம் டிவி பார்க்கவே நேரம் கிடையாது. ஆனால் நிறைய டிவி பார்ப்பவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். என்ன என்று பார்த்தங்கன்னா, இந்த காலத்தில் சிறியவர்களை விட பெரியவர்கள் தான் நிறைய நேரம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனால் அவர்களுக்கு பொழுதுபோக்க டிவி ஒன்றே காரணமாகி விடுகிறது. ஏனால் குழந்தைகளுக்கு படிக்கவே நேரம் பற்றவில்லை, அம்மாங்களுக்கு வேலை செய்யவே நேரம் பற்றவில்லை. ஆனால் முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நிறைய டிவி பார்ப்பதால் அவர்கள் கண் குறைபாடுகள் ஏற்பட்டு விடுகிறது, எல்லாம் வருகிறது. நல்ல சிந்தனை கருத்துக்கள் உள்ள
கதைகள், மனதிற்கு புத்துணர்வை தூண்டும் வேலைகளை நாம் செய்து செல் மற்றும் டிவியை பார்க்காமல் இருக்கவும். சோம்பேறித்தனம் மற்றும் உடல் பருமனும் இதனால் தான் வருகிறது. தயவுசெய்து அடுத்த வருடத்துக்கு அதாவது டிவி பாருங்கள், செல்ஃபோன் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங்கை நாம் குறைத்து கொள்ளலாம். ஓகேவா? அதாவது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ஒன் பார்த்தீங்கன்னா சுய கவனிப்புக்கு முன்னுரை. சுய கவனிப்பு என்பது நீங்கள் அனைவரும் நினைக்கலாம், இது சுயநலம் இல்லை, ஆரோக்கியத்தை பராமரிக்க இது அவசியம். நமக்கு தான் மகிழ்ச்சி ப்ளஸ் நிம்மதியை தரும். அதாவது ஒரு நாளைக்கு 1 hour நமக்கு பிடித்த பொழுதுபோக்குக்கு பிறகு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்வது தான். டெய்லி என்ன செய்கிறோம்? டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு என்னது? சமைக்கிறது, சாப்பிட்றது, விளக்குறது, வீடு கூட்டுறது, இப்படியே துணி காய வைக்கிறது, இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதற்காக தான் நான் எனக்கிட்ட வர எல்லா லேடிஸுங்களுக்குமே நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தங்கன்னா, தயவு செய்து அவங்களுக்குன்னு ஒரு 1 hour நமக்கு அப்படின்றது ஒரு ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. என்ன எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அதாவது ஏதாவது ஒரு கைவேலையோ அல்லது ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான நேரத்தை நாம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு அது ஒரு புத்துணர்ச்சியாக தரும். எனக்கெல்லாம் அதுதாம்மா. நான் என்ன தான் சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் செஞ்சாலும் இன்றைக்கி இறைவனுக்காக இவ்வளோ ஸ்லோகம் சொன்னேன், அதுக்கு எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி 4 பிள்ளைங்களுக்கு நான் டியூஷன் எடுத்து நல்லா சொல்லி கொடுத்தேன், அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இப்போ உங்களுக்கு செல்ஃபோனில் பதிவு பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். ஏதோ எனக்கு இவ்வளோ தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சப்ஸ்கிரைப் வருது, அது எனக்கு புத்துணர்ச்சி தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேடிஸும் நமக்கு அப்படின்றது நிறைய ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க தயவுசெய்து. அது 2024 இதையும் நீங்கள் ஆரம்பிங்கள். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? 8th ஒன்று, நிறைய ஃபோன் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது காரியமாகத்தான் நாம் பேச முடிவு செய்ய வேண்டும். அதாவது அன்வான்ட் டாக்கிங், ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு நீங்கள் வரப்போகும் வருடத்திலிருந்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நானும் முடிவு செய்து உள்ளேன். நான் போன 6 மாதமாக ட்ரை பண்ணி கொண்டே வருகிறேன். அது ஆக்சுவலி மனதிற்கு அமைதியாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஃபோன் பேசுவதை குறைத்த பிறகுதான் எனக்கு மனமே அமைதியாகி விட்டது. சின்ன சின்ன புலம்பல்களையெல்லாம் விட்டுவிட்டு அந்த புலம்பலுக்கு பதிலாக நாம் ஸ்லோகங்களை நிறைய கற்றுக்கொண்டு அதை நாம் மனதிற்குள் சொல்லி புலம்பிக் கொள்ளலாமே. அது நாம் இறைவனுக்கு செய்யும் தொண்டு, நம்முடைய மனதிற்கும் வலிமையாக இருக்கும். இதுவும் நான் கண்ட பலன். அதேபோல் இன்னொரு முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்று பாருங்கள். இதுதான் மிகவும் முக்கியமானது. டெய்லி ரொட்டீன் வேலையை செய்ய நாம் கற்றுக்கொள்ளலாம். இது என் குழந்தைகளுக்கே நான் சொல்லி அலுத்து போய்விட்டேன். ரொட்டீன் வேலையை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள். அது ரொம்பவே கஷ்டம். ஏன் கஷ்டம்? காலையில் நம்ம பெட்டை விட்டு எழுந்திரிச்சோன்னே நான் இன்றைக்கி கட்டாயம் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு நாம் இந்த பெட்டை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஃபுல்லாக நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஏனென்று பார்த்தங்கன்னா, நமக்கு அடுத்து இந்த வேலைகள் இருக்குது என்று நாம் மனதில் நினைத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சுறுசுறுப்பை அது கொடுக்கும். படுக்க போகும் முன், அப்பா நாம் இன்றைக்கி நினைத்த காரியத்தெல்லாம் செய்து விட்டோமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு உடம்பு வலி கூட நாம் தெரியாது, மனவலியும் தெரியாது. அப்படி தவிர்க்க முடியாத ஏதாவது சூழ்நிலை நமக்கு வந்துவிட்டால் மறுநாள் அந்த விட்ட வேலையை மறுநாள் கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவும் என்னுடைய அனுபவம். முக்கியமான பெரிய விஷயம் என்னவென்று பார்த்தால், நாம் சாமி கும்பிடுவது. தினமும் நாம் சாமிக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு மௌனமாக இல்லது சத்தமாகவோ, நிறைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சவர்கள் சத்தமாக ஸ்லோகம் சொல்லலாம். ஸ்லோகம் தெரியாதவர்கள் மனதில் எந்த சாமி பிடிக்குமோ அதை மனதில் நிறுத்தி கொண்டு அவரை நினைத்து உங்களுக்கு என்ன குறைநிறைகள் இருக்கிறதோ அவரிடம் நீங்கள் மன்றாடி கேளுங்கள். நிச்சயம் அது நடக்கும். திங்கட்கிழமை இந்த ஸ்லோகத்திற்குரியவர், செவ்வாய்க்கிழமை இந்த ஸ்லோகத்தை படிக்க வேண்டும், புதன்கிழமை இந்த ஸ்லோகத்தை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அந்தந்த சாமிக்கு உந்த ஸ்லோகங்களை சொல்லி மகிழுங்கள். இப்போதான் யூடியூப் இருக்குது. எந்த வேணுமோ அதை யூடியூபில் போட்டு நீங்கள் படிக்கலாம். எதுவுமே தெரியவில்லை என்றால் ஓகே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படி என்று 108 தடவை என்று சொல்லி பழகவும். இப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும்.
அதாவது 2024 நானும் தீர்மானித்து மேலும் மேலும் கடவுளுடைய பக்தியால் முன்னேற வேண்டும். உங்களுக்கு நிறைய நிறைய யூடியூபில் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி பழக வேண்டும். ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் என்று ஏதோ ஒரு பயனடைவார்கள். அந்த பயன் ஒன்றே எனக்கு போதும். எப்போதுமே உடனேயே எந்த பயனும் பலனும் கிடைக்காது. நமக்கு நாளாக நாளாகத்தான் எல்லா பலன்களும் நம்முடைய கிட்டக்க வரும். அதனால் அதுவரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். தயவுசெய்து பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்.